அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா கமிட்டி, அதாவது 2024 ஜனவரி டு டிசம்பர் வரையிலும் போடப்பட்ட சில முக்கியமான கமிட்டியை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அத்தானி மற்றும் ஹிட்டன்பர்க் இவங்க விவகாரம் தொடர்பான யாருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்கன்னா ஏஎம் சாப்ரே தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தானி மற்றும் ஹிட்டன்பர்க் இவங்க 2 பேருக்கு விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பெருத்த அடி வாங்குச்சு. அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. உண்மையா அப்படின்னு விசாரிக்க யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டையர் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஏஎம் சாப்ரே. இரண்டாவதுங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு யாருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி போட்டிருக்கிறாங்கன்னா டிவி சோமநாதன். சரிங்களா, தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து மறு ஆய்வு செய்ய மத்திய அரசால் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது டிவி சோமநாதன். சிவிங்கி புலி திட்டத்தை கண்காணிக்க அமைக்கப்பட்ட மத்திய குழு டு மானிட்டர் த சிவிங்கி டைகர் ப்ராஜெக்ட். சரிங்களா, அதுக்காக சென்ட்ரல் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜேஷ் கோபஹா. சிவிங்கி புலிகள் திட்டத்தை கண்காணிக்க அமைக்கப்பட்ட மத்திய குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜேஷ் கோபஹா. நகர்ப்புற கொள்கை வகுக்கவும் திட்டமிடவும் செயல்படுத்தவும் மற்றும் நிர்வகிக்கவும் தேவையான பரிந்துரை வழங்க ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா கேசவ் வர்மா. சரியா, a committee set up to make necessary recommendation to formulate plan implement and manage urban பாலிசிக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா கேசவ் வர்மா குழு. மத்தியஸ்தம் மற்றும் சமரச சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா டி.கே. விஸ்வநாகா. மத்தியஸ்தம் மற்றும் சமரச சட்டத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட மத்திய குழு எதுன்னு கேட்டாங்கன்னா டி.கே. விஸ்வநாகா. முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை மேம்படுத்த தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா டி. சுந்தரராமன். முதல்வருடைய அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும் பார்த்தீங்களா, விரிவான இன்சூரன்ஸ் ஸ்கீம் காப்பீடு திட்டம், அதை மேம்படுத்த அதனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது டி. சுந்தரராமன். பதிவுத்துறை சந்தை வழிகாட்டி மதிப்பு சீரமைப்புக்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அது யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர். வாசுகி கமிட்டி. அடுத்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கும் மனுக்களை பரிசீலனை செய்ய அமைக்கப்பட்ட குழு பேர் யாருடைய தலைமை அப்படின்னு பார்த்தா வே. இறையன்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வாங்குவாங்க. அதுக்காக நிறைய பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டிஷன் வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது வி. இறையன்பு ஐஏஎஸ். ரிட்டையர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி திட்டத்தை செயல்படுத்தவும் கண்காணிக்க அமைக்கப்பட்ட மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் கௌபா. ஷேர் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன் பாப்புலேஷன், மக்கள் தொகையில் மத சிறுபான்மையினரின் பங்கு அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1950 2015 வரை இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்திருப்பாங்க. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் மத சிறுபான்மையின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எக்கனாமி அட்வைசரி கமிட்டி, பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு. தூரம்பரப்பு கையிருப்பை கண்காணிக்க மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா நிதிக்கரை கமிட்டி. சரிங்களா, நிதிக்கரை கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தூரம்பரப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி. ஆன்லைன் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டடி பண்ணுறது, அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா கே. சந்துரு தலைமையில் போட்டிருப்பாங்க. ஆன்லைன் விளையாட்டுகளின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா நீதிபதி கே. சந்துரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது a committee constituted by the தமிழ்நாடு கவர்மெண்ட் டு எக்ஸாமின் த செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி ஃபார் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டிற்கான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியின் பங்கீட்டு குறித்து ரிவ்யூ பண்ண தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் சுப்பிரமணியம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஐஜிஎஸ்டி வருது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்காக, கரெக்டாக எல்லாமே அமௌண்ட் வருதா இல்லையா நம்மளுக்கு ஏதாச்சும் அதில் நட்டமாகுதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மொழிபெயர்ப்பது தொடர்பான பணிகளை கவனிக்க அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ஏஎஸ் ஓகா. மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா ஸ்கீம். அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு
ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெயரஞ்சன். அதாவது விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட கமிட்டி பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெயரஞ்சன். புதிய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி பாட புத்தகங்களை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு பேர் யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்சி பந்த். சரிங்களா? அதாவது நியூ எஜுகேஷன் ஸ்கீம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்சி பந்த். போட்டித் தேர்வு பயிற்சி துறையில் தவறான விளம்பரத்தை தடுப்பது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ரோஹித் குமார் சிங். போட்டித் தேர்வு பயிற்சி துறையில் தவறான விளம்பரங்களை தடுப்பது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு பேர் என்னது? ரோஹித் குமார் சிங். டிஆர்டிஓ மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மத்திய குழு எதுன்னு கேட்டாங்கன்னா விஜயராகவன். சென்ட்ரல் கமிட்டி கான்ஸ்டியூட் டு ரிவ்யூ டிஆர்டிஓ. டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மத்திய குழு எதுன்னு கேட்டாங்கன்னா கே விஜயராகவன். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மத்திய குழு சென்ட்ரல் கமிட்டி செட்டப் டு ஸ்டடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த். சரிங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதற்கான கமிட்டி அமைச்சிருப்பாங்க. சமூகத்தில் ஒரே பாலின ஈர்ப்பாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் கமிட்டி ஃபார்ம்டு டு எக்ஸாமின் த ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் இன் த சொசைட்டி. அதாவது சமூகத்தில் ஒரே பாலின ஈர்ப்பாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட மத்திய குழு எதுன்னு கேட்டாங்க ராஜீவ் கௌபா. பள்ளி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறையை தவிர்க்கவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கும் தமிழக அரசால் யாருடைய தலைமையில் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்கன்னா நீதிபதி கே சந்துரு தலைமையில், முன்னாள் நீதிபதி கே சந்துரு தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி இன உணர்வுலாம் இருக்கும் பார்த்தீங்களா சவுத்தில், அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறைப்பது, அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வு நடைமுறையை வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது கே ராதாகிருஷ்ணன். ரீஃபார்ம் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இன்க்ளூடிங் நீட். சரிங்களா? சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீட், அது மட்டும் இல்லாமல் சில போட்டித் தேர்வுகள் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது கே ராதாகிருஷ்ணன். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் தொடர்பாக தமிழக அரசால் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது பி கோகுல்தாஸ். பி கோகுல்தாஸ் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக, இல்லைன்னா வந்து பார்த்தா அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டது பார்த்திங்களா அதுக்காக கமிட்டி போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு பார்க்கும்போது டி முருகேசன். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா முருகேசன் கமிட்டி. கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற விதிமீறல்கள் குறித்து அறிக்கையை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா பி ஜோதிமணி. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா சத்திய நாராயணன். சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கிரிமினல் லா வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தா சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்காக சில ரிவ்யூ பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதற்காக போடப்பட்ட கமிட்டி பேர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்திய நாராயணன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி முடிஞ்சது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து உங்களுக்கான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.